சார் இப்ப இன்னொரு சீனியர் மெம்பர் ரவி சார் இருக்காரு. இப்ப நம்ம வந்து சினிமால எல்லாம் பாத்துருக்கோம் சார், பீச்னு காமிச்சா லாஃபர் கிளப்னு காமிப்பாங்க. ஆனா அவங்க சிரிக்கிறத விட நீங்க சிரிக்கிறத பார்த்து அவங்க தான் நிறைய சிரிப்பாங்க ஆடியன்ஸ். பட் இந்த செயற்கை சிரிப்புக்கும் இயற்கை சிரிப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? ஆரம்பிக்கும் பொழுது செயற்கையா ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுவோம். பட் அது முடியும் பொழுது இவங்களே எல்லாரும் பண்ணும்போது நேச்சுரலா தான் முடியும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம அது பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம். பட் எண்டு வந்து நேச்சுரல் சிரிப்பா தான் இருக்கும். நான் என்னதான் ஒரு வீடியோவை போட்டாலும் சரி, என்ன வந்து பல பேருக்கு வந்து ஓரலா சொன்னாலும் சரி, ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்க தான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கான பெனிஃபிட் பத்தி நீங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. இதுல மெயின் பெனிஃபிட் சார், வீட்டுல எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது, ஆள் கிடையாது. ஆனா இங்க வர்ற நேரத்துல நாங்க அரை மணி நேரம்னு நினைச்சு வர்றோம். பட் நாங்க 2 மணி நேரம் ஆயிடும். நாங்க 6:30 மணிக்கு வர்றோம், 8:30 மணிக்கு போறோம். இது வந்து ஸ்ட்ரெஸ் அந்த உடனே ரிலீவ் ஆகுறோம். கண்டிப்பா மத்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த இருக்கிற நேரத்துல எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து ஒருத்தர் பேசி, இப்போ இவங்களெல்லாம் சந்திக்கிறது வந்து இந்த இடங்கள் மட்டும் தானே. நம்ம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அதனால என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம லாஃபிங்ல பண்றோம். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய அது மாதிரி எல்லா ஆக்டிவிட்டி ரெண்டாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுல கம்ப்ளீட் பண்றோம். முதல்ல இருந்து காலை ஃபிங்கர் இதுல இருந்து தோல இருந்து ஹெட் வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றோம். அதுல பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடங்களுக்கும் சரியாக போகும். நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸையுமே ரிலீஸ் பண்றோம். எல்லா ஜாயிண்ட்ஸையுமே 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க, அதுபடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரீத்திங், அந்த பிரீத்திங்கையும் இன்க்ளூட் பண்ணி பண்றோம். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நம்ம பிரீத்திங்கையும் சேர்த்து பண்றோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து பண்றோம். இதையும் சேர்த்து பண்ணும் பொழுது நல்ல பிளட் சர்க்குலேஷன், அந்த பிளட்ல வந்து நல்ல ஆக்சிஜன், நம்ம நேச்சுரலா நம்ம பிரீத்திங் பண்ண நமக்கு ஆக்சிஜன் போகுது, எல்லா இடங்களுக்கும் போகுது. ஆக்டிவிட்டி அதுதான் பெஸ்ட். எல்லாருமே மோர் தென் 50 இயர்ஸ்னா கூட அவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. இதுல இது குழந்தைகளிலும் ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வந்து ஏஜ் நோபார் இதுக்கு 70 வயசு ஆனாலும் 75 வயசு ஆனாலும் இங்க இருக்காங்க. நம்ம டீம்லயே 75 பேருக்கு மேல 75 வயசுல எல்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்க இன்னமும் ஸ்டில் ஆக்டிவ். நீங்க வெளியில பார்க்க முடியாது, சாதாரணமா 70 மாதிரி தோணாது எல்லாருக்கும். சோ இதுதான் அதோட மெயின் பெனிஃபிட். நம்ம லங்ஸ் வந்து இப்போ அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்கு. லங்ஸ் இதுல அதுதான் இப்ப நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சளி காய்ச்சல்னு வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னா இங்க யாருக்கும் அந்த ஆக்டிவிட்டி வராது. எல்லாம் இழுக்கிறோம், மூச்சை இழுக்கிறோம். ஒவ்வொருலயும் நாங்க லங்ஸ் நம்ம இது பண்ணி இது பண்றோம். அதாவது நம்ம நினைச்சு பண்றோமே தவிர அப்படி யோசிச்சு நம்ம பண்றோம்னு இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே எங்க எக்ஸசைஸ்ல அது இன்க்ளூட் ஆயிடுது. யாருக்குமே வந்து நம்ம அப்படி எக்ஸசைஸ் பண்றோம்னே தோணாது. விளையாட்டா சிரிப்போம், விளையாட்டா ஓடுவோம். 70 வயசுல ஓடிக்கிட்டு இருப்பாரு இவர். பாத்தீங்கன்னா நீங்க அப்படி சிரிப்பாரு, அவ்வளவு ஓடுவாரு, குழந்தையாட்டம் பேசுவாரு. நீங்க ஃபுல்லா வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்திருக்கு. அது மாதிரி அதுதான் எங்களோட இது. தெரியாமல் எக்ஸசைஸ் பண்றோம், சிறப்பா பண்றோம். சூப்பர் சார். டாக்டர் ஆல்சோ அட்வைசிங். ஆமா, கைத்தறத்துல நாங்க 300 எல்லாருமே. ஆமா, நல்ல கிளாசிக். இது எல்லாருக்கும் இந்த அக்யூ பிரஷர், அக்யூ பாயிண்ட் எல்லாமே அக்யூ பிரஷர் நம்ம பண்றோம், தட்டுறோம், எல்லா இதையும் பண்றோம். பெண்டு மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம இந்த ஃபிங்கர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து நான் okay. மூனைக்கா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நிகழ்ச்சிங்க. ஏன்னா வந்து சோசியல் மீடியா வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா போனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க சிரிக்கிறது மறந்துட்டோம். ஆனா இது வந்து 25 ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா டிநகர் பனகல் பார்க்ல லாபர்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிரிப்புக்காக காலையில நேரத்தை ஒதுக்கி அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா சரி, அந்த நாள் ஃபுல்லாவும் சரி, ஒரு கலகலப்பான விஷயத்தை தான் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு சோகமே இல்லைன்னு கேட்டா சோகமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஆரம்பிக்கிறது அன்னினால் சந்தோஷத்தோட ஆரம்பிச்சா அந்த வாழ்நாள் ஃபுல்லா அந்த சந்தோஷத்தை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இன்னைக்கு
அந்த அமைப்பு இருக்கு. இந்த அமைப்போட முக்கியமான ஒரு சீனியர் மெம்பர் கிட்ட இந்த அமைப்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நீங்க எப்படி இதை ஆரம்பிச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க சார். உங்க லாஃபர் கிளப் நாங்க முதல்ல ஒரு 4-5 பேர் ஸ்டார்ட் பண்ணோம் சார். அதுக்கப்புறமா இங்க வாக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு அப்படி பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 மெம்பர் இருக்கும். பட் ஆக்டிவா ஒரு 20 பேர் வருவாங்க, ரெகுலரா வருவாங்க. காலையில 7:30 இருந்து 8:15 வரணும். கிளாப் பண்ணுவோம், சிரிப்போம், அப்புறம் ஒரு லிட்டில் எக்ஸசைஸ், ஃபுல்லா பிரீத்திங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கொரோனால யாரும் பாதிக்கப்படல. அது பெரிய நியூஸ். அது இப்போ வந்து யோகா அப்புறம் வந்து நிறைய எக்ஸசைஸ் தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து லாஃபர் கிளப்ன்றது வந்து மெயினா வந்து அந்த யோகா சம்பந்தமான ஏதாவது விஷயம் இருக்கா சார்? அதுல யோகால பிரீத்திங் இருக்கு சார், பிராணாயாமம் இருக்கு, அப்புறம் பஸ்திரிக்கா இருக்கு, கபாலபதி எல்லாம் பண்றோம். அதே மாதிரி கை தட்டுறது 200-300 டைம்ஸ் கை தட்டுவோம். அதுக்கப்புறம் காலுக்கு கைக்கு ஃப்ரம் டோ ஹெட் டு டோ ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்றோம். ஃபுல்லா நான் சிரிச்சுக்கிட்டே போகணும். மெயினா மனசு எந்த கவலையும் கிடையாது, எது இருந்தாலும் மறந்துட்டு ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லா சிரிக்கணும், சிரிச்சுட்டே இருப்போம். அதனால எங்க டே பூரா நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்ல, கவலை இல்லாம இருக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர். நீங்களும் ப்ரோக்ராம் பண்ணும்போது பயங்கர ஆக்டிவா இருந்தீங்க. அஸ் எ லேடிஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் இந்த கிளப்போட ஆர்கனைசேஷன், இந்த உள்ள இங்க நடக்கிற எக்ஸசைஸ் பத்தி? கண்டிப்பா லேடிஸ் இட்ஸ் மஸ்ட், ஈவன் ஃபார் ஒர்க்கிங் கேர்ள்ஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் லேடிஸ், வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாருக்கும் இது இட்ஸ் மஸ்ட். எனக்கு வந்து இது எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல, ஃபர்ஸ்ட் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சு ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் இப்படி கரெக்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஈவன் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கோவமே வராது. எல்லாரும் கிண்டல் பண்ணுங்க, லாஃபர் கிளப் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. இட்ஸ் நேச்சுரல் மெடிசன் சார். லாஃபர் இஸ் நேச்சுரல் மெடிசன். அது வந்து என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா நான் யோகாவும் பண்ணுவேன். சோ அது இன்னேல அந்த எக்ஸேலோட இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நமக்கு உள்ள இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதனால லாஃபர் இஸ் பெஸ்ட். எல்லா லேடிஸும் செல்ஃப் கேர் இஸ் அ மஸ்ட். நமக்காக ஒரு நாளைக்கு 1 ஹவராவது வாழணும். அதுக்காக நமக்காக வாழணும். அதுக்காக எல்லாரும் லாஃபர் கிளப் வாங்க. இத பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க. ஒன் ஆஃப் தி சீனியர் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா கோமல் மணி சார் இருக்காரு. இவரு வந்து பாத்தீங்கன்னா இவரையும் சிரிக்க வைக்கிறாரு, மத்தவங்களையும் சிரிக்க வைக்கிறாரு, யார் முகத்தை பார்த்தாலும் சிரிக்க வைக்கிறாரு. சார் அதோட சீக்ரெட் சொல்லுங்க சார். சிரிப்பு தான் இந்த உலகத்தோடைய முதல். இப்போ கைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு, கால்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. எகிரி குதிக்கிறோம், மூச்சு பயிற்சி பண்றோம், பிரீத் பண்றோம், எல்லாமே பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடறோமோ இல்லையோ இங்க வந்து பண்ணாலே அன்னைக்கு ஃபுல்லா படிக்கட்டு ஏற முடியாதவங்க கூட படிக்கட்டு ஏறி மேல போவாங்க, அழகா இறங்கி வருவாங்க. அவ்வளவு எனர்ஜி இதுல இருக்கு. 2வது, இப்போ நம்ம வந்து இத்தனை பேர் இருந்து நாங்கெல்லாம் இவர்கிட்ட இருந்து கத்துட்டோம். இவர் தான் குரு கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துண்டு இப்போ அந்த என்ன பார்த்தது ஜீவா பார்க், அதுல 2 பேர் இருந்தா இப்ப 4 பேர் ஆச்சு, 10 பேர் ஆயிடுச்சு. இப்போ 10 பேருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சின்னதா ஆரம்பிச்சு 10 பேருக்கு மட்டும் விடுகள்னு சொல்லிட்டு வர, நான் வட்டமா நீ வட்டமான்னு கேக்குறாங்க. போட்டியில யார் வேணா ஃப்ரீ, யார் வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணலாம், நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது பண்றாங்க, எல்லாரும் நல்லா பண்றாங்க. இப்ப ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணா கூட சார் இது மிஸ் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். நாகேஸ்வரம் பார்க்ல கடை அவங்களும் பண்றாங்க. எல்லாமே இங்க இருந்து மூவ் பண்ணி நிறைய இது மாதிரி சொல்லி குமார் சார் தான் அதுக்கு மெயின் காரணமே. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மார்னிங்ல வந்து இந்த டைம் வந்து ரொம்ப உபயோகமா நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு இருந்த டென்ஷன் இன்டர்ன் எல்லாமே இந்த வரதுனால கம்மியா இருக்கு. சொல்றது எல்லாம் மற்றவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் குமார் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். नमस्ते, मैं संजय कुमार अग्रवाल, मैं कोलकाता से हूँ। मैं चेन्नई में यहाँ निवास करता हूँ। मेरे को यहाँ पे लाफर क्लब ज्वाइन किया मैंने। लाफर क्लब ज्वाइन करने में मेरा सबसे बड़ा प्रोत्साहन मिस्टर राम कुमार सर है। यहाँ पे आके मेरे को कुमार सर, रवि सर, बाकी जितने अन्य सदस्य हैं, उनसे हमारे को जो प्रोत्साहन मिला है, आज मेरे को 1 साल हुआ है ज्वाइन किए। मैं बहुत हैप्पी हूँ। मेरे शरीर में बहुत से चेंजेस आए हैं। मेरे स्ट्रेंथ थोड़े कम हुए हैं, एंग्रीपन कम हुए हैं, गुस्सा कम हुआ है,
और शरीर में भी बहुत सी चेंजेस आए हैं. वी आर हैप्पी टू ज्वाइन दिस लाफर क्लब. थैंक यू. एंड मैं ये रिक्वेस्ट करता हूँ कि जितने भी बंदे हैं कि थोड़ी सी टाइम निकाल के आधी घंटे 1 घंटे लाफर क्लब जैसे एक तो ग्रुप बनाए और कहीं भी रहे वहाँ 8, 10, 15, 25 मेंबर आपस में मिक्स करके ये सब काम करे. उससे क्या है कि सबको स्ट्रेस फ्री रहेगा और सबको प्रोत्साहन और उत्साहित रहेंगे सब. धन्यवाद. வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுற லாங்குவேஜுக்கு வேணா நம்ம சப்டைட்டில் போட முடியும். அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லயே வந்து அவர் ஹாப்பின்றத வந்து அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது இங்க நான் இந்த லாஃபர்ஸ் கிளப்புக்கு நான் வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷம் இங்க நடப்பேன். ஆனா ஒரு ஷைன் இருக்கு இதுக்குள்ள போகும்போது இவங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியா இருக்கும். என்னடா இப்படி இந்த வயசுல எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருப்பேன். பட் உள்ள நுழைஞ்சு நானும் சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது உலகத்துல வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதோட உணர்ந்தா மாத்திரம்தான் அதோட அனுபவத்தை நம்ம அந்த உள்ள உணர்வுபூர்வமா எடுத்துட்டு போனாதான் அதோட பலன்களை அனுபவிக்க முடியும்ன்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம். இப்ப கூட நான் வீட்டுல சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க, போய் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு. பட் அவங்கள வர சொல்லிட்டு இருக்கேன், அவங்க வரமாட்டேன்றாங்க. வந்தாதான் அந்த அதோட பலன்கள் எல்லாமே அவங்களுக்கும் போய் சேரும். இன்னொன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லணும்னா நிறைய, அதாவது நம்ம வீட்டுல வந்து போறோம், படுக்கிறோம், எழுந்துக்கிறோம், போறோம், அவ்வளவுதான் தவிர்த்து எல்லா பார்ட்ஸுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இல்லை. எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி இந்த சிரிக்கும் போது உங்களுக்கு இந்த எல்லா ஃபேஷியல் இது கம்ப்ளீட்டா மாறும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இப்படி சதை தொங்குற மாதிரி இருக்கும். இதை கண்டினியூஸா நம்பிக்கையோட பண்ணினா நீங்க திருப்பியும் 60 வயசுல இருக்கிறவங்க 40 வயசு மாதிரி மாறுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. அதனால எனக்கு இந்த வழியை காமிச்சவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஓகே ஓகே, கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணா முகத்துல மட்டும் சுருக்கம், முகம்லாம் தொங்காது. நம்மளும் யார்கிட்ட போயிட்டு எதிர்பார்த்து தொங்க வேண்டாம். மத்த கிளப் போனா உடம்பு கெட்டு போயிடும். இந்த கிளப் வந்தா உடம்பு நல்லா. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க இதுல பெசன் நகர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு முகாம் மாதிரி போட்டு அந்த முகாம்ல வந்து இந்த மாதிரி லாஃபர்ஸ் கிளப்போட பெனிஃபிட்ஸ் இது பண்றதுக்காக எங்களை கூப்பிட்டு எங்களையும் பிரசன்ட் பண்ணது. இன்ஃபேக்ட் அந்த டாக்டர்ஸ் எல்லாமே இதோட ஃபுல்லஸ்ட் பெனிஃபிட் என்னெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுமே உணர்ந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த இதை பிரசன்டேஷன் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அதாவது அவங்களுக்கு அந்த இதுல நம்பிக்கை இல்லைன்னா டாக்டருக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்லை. நாங்க ஃப்ரீயா அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை மற்ற பேருக்கும் அவங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அதனால இது இன்னும் மேல வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மெயினா இந்த லாஃபர் கிளப் பனங்கல் பார்க்க வந்து மெயினா இங்க வந்து வீடியோ கவர் பண்றது முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலே பாத்தீங்கன்னா நம்ம குமார் சார் தான். இன்னைக்கு நம்ம குமார் சார் ஆள் மட்டும் உயர்ந்த மனிதர் இல்ல, அவர் குணம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலயுமே ரொம்ப உயர்ந்த மனிதர். அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்ட்ரகிள மீட் பண்ணி இதுக்கு மேல வாழ்க்கையில என்னடா இருக்குது, இனிமே வாழ்க்கையில சிரிப்பு தாண்டா இருக்குன்றத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் வாலண்டியரா பண்ணிட்டு இருக்காரு. நானும் ஹாஸ்பிட்டல் இருந்து மீண்டு வந்தேன். 2 பேருமே வந்து டீம் மேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்ப நாங்க வந்து லாஃபர் கிளப் மேட் தான் இருக்கோம். சார் நீங்க வந்து இப்ப இது மாதிரி கிளப்ஸ்ன்றது நிறைய இருக்கு சார், பட் லாஃபர் கிளப்ன்றது வந்து ஒரு அறியாமையா தான் இருக்குது. இப்ப இதை பாக்குற வீடியோ மெம்பர்ஸ் வந்து அவங்க ஊர்ல இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது ஒரு வாரம் இந்த ட்ரைனிங் எடுத்தோமே இது ஆட்டோமேட்டிக்கா வந்தோம். இது நாங்க 97ல நரிசன் பார்க்கல ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம் ஒரு கேவலமா ஒரு இதுவா பார்த்தாங்க. இது என்ன ரூபமா சிரிக்கிறது. நாள் படம் பாத்தீங்கன்னா ஒரு 60-70 பேர். இங்கே பனல் பார்க்ல இங்கே பாத்தீங்கன்னா ஒரு 70 பேர் இருந்திருப்பாங்க. முன்ன கீழே அந்த ஃபர்ஸ்ட் ரோட் நின்று, செகண்ட் ரோட் நின்று, தேர்ட் ரோட் நின்று எல்லாம் இது பண்ணாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா டாப்ல இருந்து பாடி வரைக்கும் ஒண்ணு. ரெண்டாவது நம்ம முகம் வந்து கலையா இருந்தாவே லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. மெயின் வந்து அதான் சார். ஒரு எந்த இடத்துல போனீங்கன்னா அந்த சிஸ்டம் முகத்தோட போனீங்கன்னா அதோடைய ரிசப்ஷன்ஸே வேற. ரிசப்ஷன் தான் எப்படி முகம் வந்து கலையா இருக்கணும், நல்லா சிரிச்சமாயிடணும், அந்த இது இருக்கும். பாருங்க எல்லாம் 70-75 வயசுலாம் இருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்காங்க. இது எல்லாமே அந்த சிரிப்புல இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். இது இந்த ஜவ்வு வந்து போதில்லைன்னா இதுவும் ஒரு எக்ஸசைஸ். இது நம்ம முகத்துக்கு தனியா எக்ஸசைஸ் கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரி இந்த ஐ எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடி போடுறது இல்லை. 63 கண்ணாடி போட கிடையாது. கிளீனா எந்த ஒரு சின்ன சிஸ்டம்ல எது இருந்தா கூட அழகான படிப்பேன் நான். இந்த பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லுங்க பண்ணுமா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் 68 வயசு ரவிராம்னு பேரு. அவருக்கு கண்ணாடி போனமே ஹிந்து பேப்பர் படிச்சார். இந்த ஐ உடைய எக்ஸசைஸ் வந்து அன்பிலீவபிள். அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் இப்ப எனக்கெல்லாம் இந்த முட்டி அடிபட்டு பயங்கரமா மியாட்ல வந்து ரொம்ப நாள் இருந்தேன்.
அந்த முட்டியோடைய எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி இன்னைக்கு ஆர்டினரி பர்சன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சோம். இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட். நாட் ஓன்லி இது, இங்க இருக்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் அவங்களோட சப்போர்ட்டும் நான் ஒண்டி தனியா பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் வந்து தனிப்பட்ட முறையில யாரும் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் செஞ்சாதான் நம்ம தீர முடியும். தனியா செஞ்சீங்கன்னா பைத்தியம். அதனால எல்லாருடைய இதுதான் ஒரு சப்போர்ட் தான். அவங்களே சிரிக்கிறாங்க, நானும் சிரிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா சிரிச்சு நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் நம்ம கிட்ட ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்ண மணி எங்க போயிடும். 100 பேர் இல்ல 500 பேர் இருந்தாலும் இது வந்து பண்ணாங்க வச்சுங்களேன், அது சின்ன இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இது மாதிரி போயிடும். இது மெயின் வந்து இந்த சிரிப்பு தான் மெயினானது. இதுதான் லாபஸ் கிளப். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்ப அதுதான் நான் கேட்ட மாதிரி, இப்போ யாராச்சும் ஆன்லைன்ல கேட்டாங்க இந்த மாதிரி கிளாஸ் வேணும், அவங்கள கத்துக்கலாம். இதெல்லாம் எப்போ வேணாலும் இங்க வரலாம் சார். நான் எப்போ வேணாலும் வரலாம். எல்லாருடைய நம்பர் நான் கொடுக்குறேன். சார் இருக்காரு, ரவி சார் இருக்காரு, நம்ம எல்லாருமே இருக்காங்க. ஆமா, எனக்கு 2 வாட்டி கீழே விழுந்த கோல்டு, ஏதோ ரோட்ல நடந்து போகும்போது 2 வாட்டி கோல்டு கிடைச்சது. கண்ணுக்கு தெரியாம ஒரு சின்ன இது ஒரு சின்ன தோடு ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு. அந்த ஐ எக்ஸசைஸ் வந்து அவ்வளவு. ஆமா ஆமா, இத கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் எங்க லாக்கர் எல்லாம் பாருங்க, ஏதாவது வருதா பாப்போம். சார் இந்த இல்ல இந்த மெயின் வந்து இல்ல இந்த சிரிப்பு தான் சார் லட்சுமி கடாட்சம், வேற எதுவுமே கிடையாது. நாளுக்கு நாள் இளமை ஆயிட்டு வரும். இளமை ஆயிட்டு வரும். 2வது சார், எல்லா இடத்துலயும் வெளியே போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் டென்ஷன் இருக்கணும் விஷயம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதே மாதிரி மாசம் ஒரு தடவை ஸ்பிரிச்சுவல் டூர் போறோம் எல்லாம் நல்லா இதுவா இருக்கும் சார். எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், நல்லா இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒயிட், நம்ம சம்பாதிக்கிறது ஒயிட். செகண்ட் ஆஃப் பிளாக் டாக்டர் கிட்ட கொடுக்கறது ரெடியா இருக்கும். இங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்குவானா, நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒயிட், செகண்ட் ஆஃப் கண்டிப்பா. சார் குமார் சார் வந்து என்ன சொல்ற, நீங்க நல்லா சம்பாதிங்க, ரைடு வீட்டுக்கு வராம இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க லாஃபர் கிளப் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நமக்கு தேவை வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, குடும்பத்தோட இருந்து நட்போட இருந்து அங்க ஒரு சிரிப்பு இல்லைன்னா அதுக்கு எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்ல. அந்த பிரயோஜனம் ஆக்கணும்னா நீங்களும் லாஃபர் கிளப்ல மெம்பர் ஆகணும். அதுக்கான வந்து நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். 3 ஐ கேன்சல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.